மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் அன்னை தூய வியாகுல மாதாவின் திருவிழாவில் அந்த தாயை பவனியாக எடுத்து வருவதற்கு, கையில் தூக்கி வருவதற்கு எளிதாக ஒரு தேரினை நாங்கள் அமைத்திருக்கிறோம். இந்த தேரினை அமைப்பதற்கு நீர் அருள் புரிந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த தேரினை ஆசீர்வதித்து புனிதப்படுத்திய அருளும். இந்த தேர் உருவாவதற்கு உழைத்த, பொருளாதாரம் வழங்கிய அத்தனை நல்ல விளங்களையும் நீர் ஆசீர்வதித்து, இந்த பவனியின் பொழுது பங்கெடுக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அருளால் நிரப்பவும், செல்லுகின்ற இடங்களில் அன்னையின் அருளும் கொடையும் ஏராளமாக கிடைக்கும் அருள் புரியும். ஆண்டவரே, இந்த புதிய தேர் ஆசீர்வதிக்கவும், அந்த தேரில் வைக்கப்பட்டிருக்கிற அன்னையின் உருவம் தாங்கிய சிறுவத்தை ஆசீர்வதித்து புனிதப்படுத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் இந்த ஆவியின் அபிஷேகத்தை திருப்பலியின் வழியாக நமக்கு பெற்றுக் கொடுத்தவர்கள் நமது பாசத்திற்குரிய அருள் தந்தையர்கள். அவர்களை கௌரவப்படுத்த விளைகிறேன். தந்தைகளை கௌரவப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமது மறைவட்ட அதிபர் தந்தை இந்த நாளில் இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்தி நமக்கு ஆசீர்வாதத்தை தந்தையர்களின் வழியாக பெற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே தந்தை அருளானந்தம் அவர்களுக்கு வெள்ளி விழா வாழ்த்துக்களை சொல்லி இந்த நிகழ்விலே பங்கெடுத்தமைக்கு நன்றி கூறி இந்த பொன்னாடையை போர்த்தி எமது மகிழ்ச்சியையும் அன்பையும் வெளிப்படுத்துவோம். ஒவ்வொரு ஆளா வாங்க, ஒரு ஆள் போங்க. அடுத்ததாக இன்றைய நாளில் நல்ல மறையுரை சிந்தனை வழங்கிய தந்தை ஆல்பர்ட் அருங்குடை இல்ல இயக்குனர் அவர்களுக்கு நன்றி செலுத்தி இந்த பொன்னாடையை போர்த்தி கௌரவிக்கிறோம். அடுத்ததாக நமது அன்புக்குரிய தந்தை ஜேம்ஸ் செல்வநாதன் மலைமாதா அதிபர் தந்தை அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி கௌரவிக்கிறோம். அடுத்ததாக தொன்போஸ்கோ இல்ல அதிபர் தந்தை பர்னபாஸ் அவர்களை அன்போடு இந்த விழாவிற்கு அழைத்து அவர்களையும் கௌரவப்படுத்த விளைகிறோம். அடுத்ததாக திருமலை ராயபுரம் பங்கு தந்தை அவினாஷ் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். அடுத்ததாக எட்டுக்கால்பட்டி தந்தை கப்புச்சின் சபை தந்தை அருண் அவர்களை அன்போடு சாத்தம்பட்டி பங்கு தந்தை அந்தோணி பால்ராஜ் அவர்களையும் அன்போடு அழைத்து இந்த பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறோம். திருமலை ராயபுரம் முன்னாள் பங்கு தந்தை சதீஷ் மகிழன் அவர்களையும் நன்றியோடு எண்ணி பார்த்து இந்த பொன்னாடையை போர்த்துகிறோம். திருமலை ராயபுரம் உதவி பங்கு தந்தை ஃபாதர் இன்ஃபன்ட் அவர்களையும் அன்போடு விழாவிற்கு அழைத்து பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறோம். ஆவூர் பங்கு தந்தை ஃபாதர் டேவிட் அவர்களை அன்போடு அழைத்து இந்த பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறோம். மலமட்டி பங்கு தந்தை இரட்சகராஜ் அவர்களையும் அன்போடு இந்த விழாவிற்கு அழைத்து இந்த பொன்னாடை போர்த்தி எமது நன்றியை கௌரவிக்கிறோம். திருமலையாபுரம் தாளாளர் தந்தை ஞான அருள்தாஸ் அவர்களை இந்த விழாவிற்கு அழைத்து
எல்லாமே எமது மக்களால் வீட்டில் தயார் செய்யப்பட்டது. எனவே விரும்பி உண்பார்கள் என்று நம்புகிறேன். அடுத்ததாக நமது அதிபர் தந்தை, மறைவட்ட அதிபர் தந்தை ஃபாதர் அருளானந்தம் அவர்கள் 1995 திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு தனது வெள்ளி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற தந்தை அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி நமது வெள்ளி விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு இப்போது நமது பங்கின் சார்பாக வெள்ளி விழா வாழ்த்துக்களை சொல்லி நமது மரியாதை வெளிப்படுத்துவோம். அருள் சகோதரி அவர்கள் இப்போது இந்த வெள்ளி விழா வாழ்த்து வாசித்து நினைவு பரிசு வழங்குவார்கள். வாழ்த்து மடல். குணமிக்க திரு சவரிமுத்து, குணவதியாம் திருமதி செவஸ்தியம்மாள் இணையர் ஈன்றெடுத்த நல் முத்தாய், குடும்பத்தின் நலம் சேர்க்கும் சொத்தாய் 15/8/1967 அன்று பேரூர் உடையார்பட்டியில் அவதரித்து அகிலம் படைத்த தேவனின் அன்புக்குரியவராய், ஆண்டவரின் பார்வையில் விலையேற பெற்றவராய், இதய அன்பை அள்ளி தருபவராய், ஈடில்லா கருணை உள்ளம் கொண்டவராய், உள்ளத்தில் உறுதியும் எண்ணத்தில் ஏற்றமும் கொண்டவராய், கல்வி பல கற்று திறமைகளில் சிறந்து படைத்த இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்து திருச்சி மறைமாவட்டத்தில் தன்னை இணைத்து 3/5/1995 அன்று குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு 25 ஆண்டுகால பணி வாழ்வின் நிறைவினை வெள்ளி விழாவாக கொண்டாடி மகிழும் அருள் தந்தை அருளானந்தம் அவர்கள் எளிய உள்ளம் கொண்டவர், ஏழைகளிடத்தில் இரக்க குணம் கொண்டவர், பழகுதலில் பரந்த உள்ளம் படைத்தவர், பாரபட்சமின்றி செயல்படுவதிலே பாராட்டுதற்குரியவர், ஜெபமே தனது மூச்சு, இயேசுவின் திருநாமமே தனது பேச்சென கொண்டவர், இறைப்பற்றும் பக்தியும் உள்ளவர், கீரனூர் மறைவட்டத்தின் அதிபராய், பங்கின் தந்தையாய் பற்பல அருள் பணிகளாற்றி பங்கினை பங்கு மக்களை வளர்ச்சியை நோக்கி பாங்குடன் வழி நடத்தும் சிறந்தொரு ஆன்மீக தந்தை அருள் தந்தை அருளானந்தம் அவர்களின் அருள் பணி இம்மண்ணில் பல்லாண்டு தொடர, உடல் உல நலத்துடன் பயணிக்க மனதார வாழ்த்தி ஜெபிக்கின்றோம். இப்படிக்கு நாஞ்சூர் பங்கு மக்கள். அடுத்ததாக தந்தைக்கு இப்போது அன்பியங்கள் சார்பாக பொன்னாடை பொறுத்து வருகிறார்கள். புனித வியாகுலனை அன்பிய பொறுப்பாளர் திருமதி கிளாரா அவர்களை அன்போடு பீடத்திற்கு அழைக்கிறேன். கிளாரா, திருமதி பாப்பா, திருமதி ரம்யா அல்லது ரூபி, திருமதி நிர்மலா, கடவம்பட்டி அன்பிய மக்கள் சார்பாக திரு ஆனந்த் மாணிக்கம் விரைவாக வரவும். சீக்கிரம் வாங்க. புனித வியாகுலனை அன்பியம், புனித லூர்தனை அன்பியம், புனித அந்தோனியார் அன்பியம், புனித ஆரோக்கியனை அன்பியம், கடம்பப்பட்டி புனித வனத்தந்தோனியார் அன்பியம். வேறு ஏறேனும் தனிப்பட்ட நபர்கள் அந்தோனியார் ஆலயம் சார்பாக அந்தோனியார் தெருமக்கள், திரு சாலமன் ஆசிரியர், பெண்கள் பணிக்குழு வாங்க. பெண்கள் பணிக்குழு சார்பாக திருமதி ஜூலி அவர்கள், இப்போது தந்தையர்கள் மறைவட்ட அதிபர் தந்தையை வாழ்த்தி இந்த பொன்னாடையை பொருத்துகிறார்கள். திரு மரியசுஸ்ரீ ஆசிரியர் சார்பாக தந்தை டேவிட் ராஜ் ஆவூர் பங்கு தந்தை அவர்கள் வெள்ளி விழா வாழ்த்துக்களை சொல்லி, மலமட்டி பங்கு தந்தை அவர்களும் இந்த பொன்னாடையை பொருத்தி நமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். திருமலை ராயபுரம் பங்கு தந்தை, பள்ளி தாளாளர் தந்தை, இளைஞர்கள் மக்களுக்கு அந்த ஸ்வீட்டை கொடுக்கலாம், இனிப்பையும் காரத்தையும் கொடுங்க. ஜப அட்டையை கொடுத்தாச்சு. இந்த ஜப அட்டை திருமதி அல்ஃபோன்ஸ் மேரி குடும்பத்தினர்
உபயம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஸ்வீட் காரம் கொடுத்துட்டே இருங்க. அன்பார்ந்தவர்களே, கடைசி 5 நிமிடம் நான் முடித்து விடுகிறேன். இது ஒரு உறுதிமொழி ஏற்பு. எட்டுக்கால்பட்டி பங்கு தந்தை அவர்கள் இப்போது இந்த பொன்னாடையை போர்த்தி நமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நான் மறைவட்ட அதிபரோடு கலந்து ஆலோசித்ததன் பிறகு எமது பங்கில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூக தொடர்பாளர்கள் வழியாக நான் கலந்து ஆலோசித்து அவருடைய ஒப்புதலை பெற்றுதான் இந்த ஒரு உறுதிமொழி பத்திரத்தை தயாரித்திருக்கிறேன். ஒரு சிலர்கிட்ட கையெழுத்து வாங்க முடியல கடைசி நேரத்தில். அதனால் இதை நான் வாசிக்கிறேன் மக்களுக்கு முன்பாக, எல்லோருக்கும் ஏற்புடையதாக இருக்கும் என்ற எண்ணத்தில். நாஞ்சூர் பங்கு ஒரு 3 நிமிடத்தில் முடித்து விடுவேன். நாஞ்சூர் பங்கு புனித வியாகுலனை ஆண்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து கொண்டாட வழிவகுக்கும் முழுமன சுதந்திர சம்மத பத்திரம். கடந்த 2018, 19 மற்றும் 20ஆம் ஆண்டுகளைப் போலவே இந்த திருவிழா தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பது இறைமக்களின் பெரும் ஆவல். அதற்கான பின்வரும் சரத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. சரத்து 1, ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாத முதல் வெள்ளி திருக்கொடியேற்றம், தொடர்ந்து நவநாட்கள், 2ஆம் வெள்ளி நற்கருணை பெருவிழா, 2ஆம் சனி சப்பர பவனி மற்றும் திருவிழா, 2ஆம் ஞாயிறு பெருவிழா அன்று காலை திருப்பலி முடிந்தவுடன் கொடி இறக்கத்துடன் திருவிழா நிறைவு பெறும். 2, அன்பியங்களுக்கும் கிளைப்பங்குகளுக்கும் ஒவ்வொரு நாள் நவநாள் திருப்பலி ஒதுக்கி சிறப்பிக்கப்படும். 3, கொடி பவனி சப்பர பவனி வழக்கமான வீதிகளில் நடைபெறும். 4, வரி இல்லாமல் மக்களிடம் நன்கொடை பெற்று மட்டுமே திருவிழா கொண்டாடப்படுவது இதன் தனித்துவம். 4A, 2 வகையான நன்கொடைகள் பெறப்படும். தனிப்பட்ட நன்கொடைகள் பங்குத்தந்தையிடம் நேரடியாக மக்கள் தருவர். அதற்கு உகந்த வரவு செலவு கணக்கை அவர் சமர்ப்பிப்பார். 4B, பொது நன்கொடை 2 பெரும் சமூகத்தினரும் தங்கள் தொடர்பாளர் வழியாக பங்குத்தந்தையிடம் தருவர். இது பொதுவான காரியங்களான சீரியல், எக்ஸ்ட்ரா ஒளி, சப்பர ஜோடனை, இசையமைப்பாளர் TA, கொட்டகை, பேண்ட் செட் உள்ளிட்டவற்றுக்கு பயன்படுத்தப்படும். இவற்றிற்கு பங்குத்தந்தை வழியாக மட்டுமே பண பரிவர்த்தனை ஆலோசனை மேற்கொள்ளப்படும். 5, பேசாதீங்கப்பா, பேசாமல் கொடுங்க. வரி இல்லாமல் நன்கொடை மட்டுமே பெறுவதால் திருவிழா பற்றாக்குறை ஏற்படும் என்று எண்ண வேண்டியதில்லை. 3 ஆண்டுகளில் உபரி மட்டுமே இருந்திருக்கிறது. பற்றாக்குறையாக இருக்க வாய்ப்பு இல்லை. எதிர்பாராமல் ஒருவேளை எப்போதாவது பற்றாக்குறை நேரிடின் 2 பெரும் சமூக தொடர்பாளர் வழியாக மக்களிடம் பெற்று பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யலாம். மற்ற மக்கள் தாராளமாகவே இருக்கிறார்கள், தொடர்ந்தும் இருப்பார்கள். ஒவ்வொரு சமூகம் திருமக்கள் தனியாகவும் பொதுவாகவும் பங்குத்தந்தையிடம் தரும் நன்கொடைகளுக்கு மட்டுமே பங்குத்தந்தை பொறுப்பாவார். மக்கள் தத்தம் தொடர்பாளர் வழியாக பங்குத்தந்தையிடம் அளிக்கும் பொது நன்கொடைகளுக்கு அவரவர் உரிய பதிலை தங்கள் தெருவாசிகளுக்கு நேர்மையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஒரு தெரு அல்லது சமூகம் மற்றவரிடம் கேள்வி கேட்கும் அவசியமில்லை, கூடாது. திருவிழாவின் முழு பொறுப்பு தலைமை பங்குத்தந்தை மட்டுமே. பங்கு மக்கள் அனைவருடனும் இணைந்து செயல்படும் போது இது தொடர் சாத்தியம். எல்லோரையும் சமமாக பாவிப்பது என்பது இதன் சாராம்சம். பங்கு மக்கள் எல்லாருக்கும் பங்கு உண்டு. ஆர்வத்தோடு முன் வருகிறவர்களை கொண்டு திருவிழா வேலைகள் இனிதாக எளிதாக செய்யப்பட்டது. அதுவும் தொடரலாம். சப்பரங்களில் 5 சுரூபங்கள் எடுத்து வைக்க 5 அன்பிய மக்களில் ஒருவருக்கு மட்டுமே அனுமதி. யாரும் இதில் நிரந்தரமாக உரிமை கொண்டாட முடியாது. இந்த 10 நாள் திருவிழாவிற்கு மட்டும் ஒரு திருவிழா ஒருங்கிணைப்பு குழு செயல்படும். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பங்குத்தந்தையின் ஒப்புதலோடு தொடர்ந்து மாற்றம் செய்யப்படும். பங்குத்தந்தை, தலைவர், உறுப்பினர்கள், தலைமை சகோதரி, 2 பெரும் சமூகங்களின் பிரதிநிதிகள் 6, மற்ற சிறு சமூகங்கள் சார்பாக 1, மொத்தம் 15 பேர் கொண்ட திருவிழா குழு திருவிழாவிற்கு மட்டுமே. இதில் சமூகத்திற்கு ஒருவர் என்று 3 தொடர்பாளர் இருப்பர். மற்ற பங்கு தொடர்புடைய பணிகளுக்கு பங்கு பேரவை அமைக்கப்படலாம். இவர்களின் பணி திருவிழா ஒருங்கிணைப்பு குழுவின் பணி திருவிழாவிற்கு மட்டுமே. பெரும்பாலும் பொருளாதார சிக்கல்கள் பங்குத்தந்தைக்கு ஏற்படாதவாறு பார்த்து கொள்ள வேண்டியது இவர்களின் பொறுப்பு.
எந்த பணியும் பங்கு தந்தையை கலந்து ஆலோசித்து மட்டுமே செய்யப்படும். பங்கு தந்தையும் தலைமைச் சகோதரி மற்றும் 3 தொடர்பாளர்கள் வழியாக கலந்து ஆலோசிக்கலாம், தகவல் பரிமாற்றம் செய்யலாம். இது பொறுப்புகளை பிரித்து ஒரு தலைமையின் கீழ் செயல்படும் பிரின்சிபல் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது. வற்புறுத்தல் கட்டாயம் இல்லாமல் பூரண ஒப்புதலோடு நல்ல உடல் உள்ள மனநிலையில் கையெழுத்து தற்போதைய பங்கு தந்தை ஃபாதர் அருள் சகாயராஜ் முன்னிலையில் பெறப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நன்றி. இப்போது ஏற்புரை வழங்க நமது அதிபர் தந்தையை அன்போடு அழைக்கின்றேன். அன்பிற்கும் பாசத்திற்குரிய அருள் தந்தை பங்கு தந்தை அருள் சகாயராஜ் அவர்களே, நம்முடைய மறைவட்டத்தில் பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு பங்குகளிலிருந்து வந்திருக்கின்ற அத்துணை பங்கு தந்தையர்களே, உடன் பணியாற்றுகின்ற அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கத்தை அன்போடு உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த நாளில் நம்ம எல்லாரும் இணைந்து முப்பெரும் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒன்று நம்முடைய பாதுகாவலி வியாகுலனுடைய விழா, இரண்டாவதாக இந்த உறுதி பத்திரம் வாங்குகின்ற விழா, அதில் நம்மளையும் சேர்த்துக்கிட்டாங்க. மூன்றாவதாக இந்த விழாவை இணைத்து அருமையாக கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இந்த பங்கை நான் 2018 ஜூன் வந்ததிலிருந்து கவனித்து கொண்டிருக்கின்றேன். பங்கு முன்னாடி இருந்ததை விட அப்படியே முற்றிலும் மாறிவிட்டது. 2018க்கு முன்னாடி இருந்த நாஞ்சூர் பங்கு தனி, 2018க்கு அப்புறம் இருக்கின்ற நாஞ்சூர் பங்கு தனி. ஆகவே ஒரு சிறப்புத்தன்மை வாய்ந்த ஒரு பங்காக மாறியிருப்பதை நான் கண்கூடாக கண்டிருக்கின்றேன். அதற்கெல்லாம் முக்கிய காரணம் உங்களுடைய பங்கு தந்தை அருள் சகாயராஜ் அவர்கள்தான். பாருங்கள், இந்த ஆகஸ்ட் கடைசி வரலையும் லாக்டவுன் போட்டாங்க 5 மாதம். உங்கள் மாதா ரொம்ப பவர்ஃபுல். வியாகுல மாதா ரொம்ப 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 பவர்ஃபுல். அதனால் 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் திருவிழா கொண்டாட வேண்டும் என்பதற்காக இந்த லாக்டவுனை உங்களுக்கு பிரேக் பண்ணி நீங்கள் விழா கொண்டாடுங்களேன்னு சொல்லி அனுமதி கொடுத்திருக்கின்றார். ஆகவே மாதா ரொம்ப வலிமையானவர்கள், பவர்ஃபுல் மாதா. அதனால் நீங்கள் நிச்சயமாக பல காரியங்களை சாதிப்பீர்கள். கடந்த 3 ஆண்டுகளாக இந்த ஊரிலே நீங்கள் எதிர்பார்த்தபடி திருவிழா நடைபெற்றது. நிறைய பேர் எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஐயோ விழா நடக்கலையே அப்படி. அந்த விழாவை இப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தனிப்பட்ட முயற்சி, ஜெபங்கள் பல செய்திருக்கின்றார். ஒரு சில நேரங்களில் என்னைய மக்கள் பார்க்க வருகின்ற பொழுது, எங்கள் ஃபாதர் எப்போ பார்த்தாலும் கோயிலே ஜெபம் பண்ணிகிட்ருக்கார். இந்த லாக்டவுனில் அவர் இந்த பொதுவான திட்டங்கள் செய்ய போடுவார். அதே நேரத்தில் தனக்குன்னு ஒரு திட்டம், அந்த லாக்டவுனில் காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கணும், 6:30க்கு ஜெபம் அப்படின்னு சொல்லி ஒரு தன்னுடைய தனிப்பட்ட ஒரு திட்டத்தையும் அவர் டைம் டேபிள் அட்டவணை வைத்திருந்தார். அதை என்னிடம் காட்டினார். இப்படி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பொதுவான வாழ்க்கையிலும் பங்கினுடைய அத்துணை காரியங்களையும் திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கு ஒரு சிறந்த மனிதர் அருள் சகாயராஜ் அவர்களை நான் அன்போடு பார்த்திருக்கின்றேன். அவருக்கு இந்த நாளிலே சிறந்த பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவன் நிச்சயமாக அவர் எடுக்கின்ற முயற்சி, அவருடைய உழைப்பு, அவர் எடுக்கின்ற அத்துணை காரியங்களை வீண் போகாது. அதனால தான் நீங்களும் தாராளமாக கொடுத்துருக்கீங்க. வழக்கமாக திருவிழானாக்க 10ல் சொல்லுவாங்க. இப்போ உபரியாக இருக்குது, எல்லா திருவிழாலையும் உபரியாக இருக்குது. அப்போ உங்களுடைய பங்கு தந்தையர்கள் தாராளமாக இருக்கின்ற பொழுது பங்கு மக்களும் உங்களுடைய தாராளமான குணத்தை காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது இது சுட்டி காட்டுகின்றது. ஆகவே இந்த நாளிலே இந்த அருமையான ஏற்பாடுகளை செய்து இந்த உறுதிமொழி பத்திரம், அதாவது திருவிழா தொடர்ந்து நடத்த வேண்டும். எந்த பங்கு தந்தை இருந்தாலும் திருவிழா நிற்கக்கூடாது. அது ஊருக்கு சொந்தமான விழா, எல்லோரும் இணைந்து கொண்டாட வேண்டும். இதில் பாகுபாடு வேறுபாடு கிடையாது. இறைவன் எல்லாரையும் சமமாக படைத்திருக்கின்றார். எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும். இறையருள் இறையாட்சி அங்கே மலர்கின்றது. ஆகவே திருவிழாவானது தொடர்ந்து நடைபெறும். இறைவன் அருள் பாலித்திருக்கின்றார். ஆகவே தொடர்ந்து நடைபெறுவதற்கு திட்டங்கள் தீட்டியிருக்கின்றோம். அதன்படி செயல்படுவோம். வியாகுல மாதா நம் அனைவரையும் மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். நமக்காக அவர் துன்புற்று நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கின்றார், நம்மை மகிழ்வித்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த நாளிலே அத்துணை நல்ல உள்ளங்களையும் பாராட்டி மகிழ்கின்றேன்.
கடந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் திருவிழா முடித்தாலும் இந்த 2 நாட்களும் நீடித்து இந்த விழாவை இறுதி நாளிலே கொண்டாடி இது ஒரு முத்தாய்ப்பாக கடைசி நாள் நிறைய அருள் தந்தையர்கள் நம்முடைய வட்டாரத்தில் இப்போ நிறைய ஃபாதர்ஸ் வந்துட்டாங்க. முன்னாடிலாம் 12-13 பேர் தான், இப்போ 25 பேர் இருக்கோம். 25 துறவர சபை மறை மாவட்ட குருக்கள் 25 பேர் இருக்கின்றோம். எப்பொழுதும் யாருக்கும் உதவி செய்வாங்க. இப்போ கடந்த 3 மாதமாக அடிக்கடி அங்கங்கே கூடிகிட்டு இருக்கோம். திருமலை ராயபுரம், மலை மாதா, கீரனூர் அப்படின்னு சொல்லி நிறைய சந்திப்பதற்கு வாய்ப்புகள். அப்போ எல்லா அருள் தந்தையர்களும் இணைந்து செயல்படுகின்றார்கள். இந்த மறை வட்டத்திலே எல்லோருமே இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதே போன்று இறைமக்கள் அனைவரும் நீங்கள் இணைந்து செயல்பட்டு இந்த 4 பங்கு தலைமை பங்கு இருக்கின்ற எல்லா பங்குக்கும் நீங்கள் என்ன ஆவூர் ஃபாதர் கொஞ்சம் சண்டை போடுவார், எங்களுக்கு தலைமைன்னு சொல்லு அவர் தாய் பங்கு. ஆனால் 4 பங்கு தாய் பங்கு. நீங்கள் மற்ற பங்குகளுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். எல்லா காரியங்களிலும் நீங்கள் முன் உதாரணமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆகவே இந்த வாய்ப்புக்கு நன்றி செலுத்தி 20 நிமிடம்னு சொன்னால் நான் மட்டும் 10-15 நிமிஷம் பேசக்கூடாது. ஆகவே அத்துணை நல்ல அருள் சகோதரிகளுக்கும் மற்ற இறை மக்கள் அனைவருக்கும் இந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அனைத்திற்கு மேலாக அருள் தந்தை அருள் சகாயராஜ் அவர்களை வாழ்த்தி பாராட்டி எங்கள் அத்துணை குருக்கள் சார்பாக இந்த அவருடைய முயற்சி, அவருடைய செயல்பாடுகள் அத்துணையும் மனமாற வாயார உளமாற பாராட்டி இந்த பொன்னாடையை அன்பின் ஆடையாக, பாசத்தின் ஆடையாக போர்த்தி மகிழ்கின்றோம். இந்த முத்தாய்ப்பான நிறைவு நிகழ்விலே பங்கெடுத்த அத்துணை அருள் தந்தையர்களையும் அருள் சகோதரிகளையும் இறை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.